இப்போ நான் மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா அரைக்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லோரும் இதே மாதிரியே பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்ப்போமா. மிளகு எப்பயும் கம்மியாக தான் போடணும். மிளகு இதில் டாமினேட் பண்ணவே கூடாது. மிளகு போட்டும் போடாத மாதிரி போடணும், அவ்வளோதான். மிளகு, ஜீரகம், சோம்பு, வத்தல், தேங்காய் கம்மியாக தான் வைக்கணும். மிளகாய் மீனுக்கு ஏற்ற மாதிரி, கூட இருந்தால் மீன் கூட வச்சுக்கலாம், குறைச்சி இருந்தால் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை பூரா மிக்சியில் அரைச்சிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். டிப்ஸ் கொடுக்குறேன். நான்ஸ்டிக் தவாவை எடுத்துகிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா உடையாமல் வரும். வடச்சட்டி வேறு இதில் வச்சிங்கன்னா உடஞ்சிட்டு வரும். இப்போ பாருங்கள், இப்படி தான் நம்ம பரட்டி வரவி வச்சிடணும். இப்போ உங்களுக்காக கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றி காட்டுறேன், ஆனால் நான் கம்மியாக தான் ஊற்றுவேன் ஹெல்த்துக்காக. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபிஷ்ஷை எடுக்கும்போது அந்த மசாலாக்களை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் இப்படி தான் பண்ணுவேன். மசாலாவெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி வைக்கணும், ஓகேவா? இங்கே பாருங்க, கடைசியில் இவ்வளோ மசாலா வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி மசாலாஸை ஒவ்வொரு மீனுக்கும் எடுத்துட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரியே நம்ம எல்லா மீனையுமே ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 ஹவர் நல்லா மிதியில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நான் பண்ணுவேன். இதோ ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்பு கூட உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா இதே தான் பண்ண சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் தயவு செய்து. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் எனக்கு சாம்பார் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம்.